Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன் கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஐசிசி வேர்ல்ட் கப்போட சூப்பர் 8 குரூப் 2 மேட்சை பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் இடையில நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் யூஎஸ்ஏ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச், அதாவது சூப்பர் 8ல நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்சை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இந்த மேட்ச் எங்கே நடக்குது, என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 19 தேதி ஜூன் வந்து நடக்க இருக்குது. டைமிங் இரவு 8 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குதுங்க. இந்த மேட்ச் எங்கே நடக்கிறதுன்னு பார்த்தோம்னா நார்த் சவுண்ட் ஆன்டிகுவா தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. பார்த்து நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிடலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து அதில் கொடுத்துட்ருக்கோம். அதில் இருந்து 1 or 2 பிளேயர்ஸை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் பிச்சை செக் பண்ணி பிச்சை எதுக்கு சாதாரணமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்ததா இப்போ அந்த பர்டிகுலர் பிச்சோட ரிப்போர்ட்டை வந்து பார்த்துருவோம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அண்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்கும் ஸ்ட்ரைக்லி சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முழுக்க பவுலர்ஸுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க அதிகமாக இருக்குது. இப்போ நடந்த லாஸ்ட்டாக இருந்த இந்த பர்டிகுலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் வந்து நடந்திருக்கு. அந்த 4 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் 150+ ரன் வந்து அடிச்சிருக்காங்க. மற்ற வந்து எல்லா மேட்ச்லும் பார்த்தீங்கன்னா 74 and 45 அப்படி சம்திங் அந்த பர்டிகுலர் ரன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 125+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த பர்டிகுலர் வெனுவில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் கிரவுண்டு ஸ்லோவாக டவுனாக இருக்கிறதுனால பேட்டர்ஸ் வந்து அந்த பால் டக்குனு கணிச்சு அந்த பேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த பர்டிகுலர் டைமில் நிறைய விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து மோஸ்ட்லி பவுலர்ஸுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இந்த பர்டிகுலர் வெனுவில் வந்து இருக்குது. ஓகே, இப்போ அடுத்ததா வெனு கடை வந்து பார்ப்போம். இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த 10 மேட்ச்ல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க சைன் பண்ணவங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவலானதாக தான் இருக்கு. இந்த பர்டிகுலர் வென்ல பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்களா இருக்கட்டும் சைன் பண்ண ரெண்டு பேருக்கும் வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகவே வந்து இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஹையஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 119 தான் வந்து ஒரு ஆவரேஜ் ஹையஸ்ட் இன்னிங் ஸ்கோரை வந்து சொல்லியிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா 172 வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் யூஎஸ்ஏ வந்து அடிச்சிருக்கிறாங்க. லோவஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 47க்கே வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. ஸோ மினிமம் இந்த பர்டிகுலர் வெனுவில் 125+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்குங்க. மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நண்பர்களாக உருவாக்கப்பட்ட ஒரு பெஸ்ட் ஆப்னு வந்து சொல்லலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்கும் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ மறக்காம இந்த ஆப்பை ஸ்போர்ட்ஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா GST அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணுற மணி அது எவ்வளவா இருந்தாலும் சரி, அதுக்கு GST அப்படிங்கிறது ஒன்று பிடிக்கவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஆப்ல DDS அப்படிங்கிற ஒரு ஆப்ஸ் வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் வித்ட்ராவல் பண்ற மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க DDS வந்து அவங்க வந்து பிடிக்கிறதே கிடையாது. ஸோ இந்த ஆப் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FGT. ஓகே, இப்போ அடுத்ததா ஹெட் டு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே இதுவரை ஒரு மேட்ச் கூட ப்ளே பண்ண கிடையாது. இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓகே, இப்போ அடுத்ததா ரெண்டு டீமோட பாசலாம் பிளேன் வந்து பார்த்துருவோம். சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேன் பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாட் அண்ட் ஹேண்ட்ரிக்ஸ் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்றாங்க. ஆடம் மார்க்ரம், ஹேண்ட்ரிக் கிளாசன், டேவிட் மில்லர், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், ஜான்சன், ரபாடா, நூட்ரச், பிராட்மேன் அண்ட் சாம்சி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பிளேன் வந்து இருக்காங்க. இப்போ அடுத்த யூஎஸோட ஒரு பிளேன் பொறுத்த வரைக்கும் மோனக் பட்டேல், ஸ்டீவன் டெய்லர், கோஸ், ஆரன் ஜான்ஸ், நிதிஷ்குமார், ஆண்டர்சன், ஹர்மிட் சிங், சால்க்விக், அலிகான், ஜஸ்பிரீத் சிங் அண்ட் நெட்வொர்க்கர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஒரு பிளேயிங் ஆப்ஷனில் வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா
இந்த பர்டிகுலர் வெனுல ரீசெண்டா நடந்த மேட்ச் என்னைக்கு நடந்திருக்கு, அதுல எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 9 ஜூன்ல நடந்திருக்கு. அது வந்து ஓமனுக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் வந்து நடந்த மேட்ச்ல 150ங்கிற பிளஸ் ரன் வந்து அடிச்சிருக்காங்க. இதுதான் இந்த பர்டிகுலர் அந்த சீசன்ல வந்து ஹையஸ்ட் ஸ்கோர்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 5 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து 4 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காங்க. நிறைய சொன்ன மாதிரி தான் 2 பவுலருக்குமே இல்லை விக்கெட் டேக் ஆப்ஷன் வந்து நிறையவே வந்து இருக்கும். ரெண்டாவது மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் வந்து நடந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 72ங்கிற ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. அது நவீபியா வந்து 72ங்கிற ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இதுல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 5 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்கிறாங்க. அடுத்த 3ஆம் மேட்சை பொறுத்த வரைக்கும் 14ஆம் வந்து நடந்திருக்கு. இதுல ஓமனுக்கும் இங்கிலாந்துக்கு வந்து நடந்திருக்கு. இதுல 47 ரன்ல வந்து பாத்தீங்கன்னா ஓமன் வந்து அவுட் ஆயிருக்காங்க. இதே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஓமன் வந்து 150 ரன் வரையும் அடிச்சிருப்பாங்க. அதே 3ஆம் மேட்ச் நடக்கும்போது 47 ரன்லயே வந்து அவுட் ஆயிருக்காங்க. இதுல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 7 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்கிறாங்க. இப்ப அடுத்ததா லாஸ்ட் 4வது மேட்சை பொறுத்த வரைக்கும் 15ஆம் வந்து நடந்திருக்குது. இதுல வந்து இங்கிலாந்துக்கும் நவீபியாவுக்கும் வந்து நடந்திருக்குது. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் 125ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காங்க இந்த பர்டிகுலர் கண்ணுல. அதுல நவீபியா லோ ஸ்கோர் 84 ரன்லயே வந்து மேட்ச் ஆல் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல மோஸ்ட்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 5 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் வெனுல ஸ்டார்டிங்ல ஹையஸ்ட் ஸ்கோரா வந்தது, போக போக அப்படி லோவஸ்ட் ஸ்கோரா வந்து பதிவாயிருக்குது. இப்போ அடுத்ததா இந்த 2 டீமோட பிளேயர்ஸோட ஒரு சின்ன அனலைஸ் வந்து பார்ப்போம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. இந்த 4 மேட்ச் சேர்த்து ஒரு மினிமம் ஒரு ஆவரேஜா ஒரு 20+ ரன் அப்படிங்கிறது வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ 2 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணதா இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணதா இருக்கட்டும், 2லுமே ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 20+ ரன்னுங்கிறத வச்சிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆம் மீடியம் பவுலர்ட்டும் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்ட்டும் வந்து அதிகமாக வந்து விக்கெட் இழந்திருக்காரு. அந்த பர்டிகுலர் யாருக்குன்னு பார்த்தோம்னா ஜப்தீஷ் சிங், அலிகான் அண்ட் ஷாக்விக், இவங்க 3 பேரும் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல குயின்டன் டிகாக் வந்து நம்ம ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரிக்ஸ் வந்து பார்ப்போம். ஹேண்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை பிளே பண்ணியிருக்காரு. 4 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண ஒரு மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 43+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ மோஸ்ட்லி ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்றாங்க, இவரு வந்து நம்ம ஒரு 25+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்றாருன்னா ஒரு 15+ ரன் வரையும் இவரு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இவர் யார்கிட்ட அதிகமாக விக்கெட் இழந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்ட்டும் ரைட் ஆம் மீடியம் பவுலர்ட்டும் வந்து விக்கெட் வந்து அதிகமாக இழந்திருக்காருங்க. இதுல ரைட் ஆம் மீடியம் பவுலர் பார்த்தீங்கன்னா ஜப்தீஷ் சிங் இருக்காரு. அண்ட் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் ஆப்போனன்ட் டீம்ல யாரும் இல்லாதனால ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அலிகான் அண்ட் ஷாக்வாட் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். இதுல மோஸ்ட்லி அலிகான் அண்ட் ஹேண்ட்ரிக் அண்ட் ஜப்தீஷ் சிங் அண்ட் ஹேண்ட்ரிக்கு ஒரு பேட்டிங் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்தது ஆடம் மார்க்கம் பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் பிளே பண்ணி 4லுமே பெருசாக எந்த பெர்ஃபார்மன்ஸும் இல்லை. 10+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து மேட்ச்க்கு வந்து எடுத்திருக்கிறாரு. இவர் யாருக்கு அதிகமாக விக்கெட் இழந்திருக்காருன்னு பார்த்தோம்னா ரைட் ஆம் மீடியம் பவுலர்ட்டையும் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ட்டையும் வந்து அதிகபட்ச விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ஸோ அந்த ஆப்ஷன்ல ஜப்தீஷ் சிங், அலிகான் அண்ட் ஷாக்விக் இவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ இதில் மோஸ்ட்லி ஷாக்விக் அண்ட் ஆடம் மார்க்கம், அலிகான் அண்ட் ஆடம் மார்க்கமுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ அடுத்தது குயின்டன் டிகாக்கும் யாருக்கும் பேட்டில் இருக்குன்னு பார்த்தோம்னா குயின்டன் டிகாக் அண்ட் ஜப்தீஷ் சிங் அண்ட் அலிகான் இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா ஹென்ரிக் கிளாசனை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் பிளே பண்ணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண ஒரு 2 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல 45+ ரன் வரை முடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 20+ ரன்னுங்கிறத அர்ஜுன் வச்சிருக்காருங்க. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் 2லையும் பேட் பண்ண மினிமம் விட்டுருந்து ஒரு 25 to ஒரு 30+ ரன்னும் நீங்க வந்து சைடாக வந்து எதிர்பார்க்கலாம். இவர் அதிகமாக யார்கிட்ட விக்கெட் இழந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் ஆம் மீடியம் பவுலர்ட்டையும் அண்ட் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ட்டையும் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல ஜப்தீஷ் சிங் அண்ட் அலிகான் வந்து இதை வந்து பிக் பண்ணியிருக்கான். ஸோ மோஸ்ட்லி அலிகான் அண்ட் கிளாசனுக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கும். அடுத்த டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் நடந்த 4 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் 2 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ரொம்பவே சூப்பரான பேட்டிங் ஆண்டுலாம் வந்து இருக்காரு. ஸோ இவருமே 2 மேட்ச் போய் பண்ணலாம். மினிமம் இவர்கிட்ட இருந்து ஒரு 30 அல்லது 35+ ரன் நீங்க சாலிடா வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல பேட்டிங் ஆர்டர்ல தான் வந்து இருக்காரு. இவர் அதிகமாக யார்கிட்ட விக்கெட் இழந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் ஆம் மீடியம் பவுலர்ட்டும் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ட்டையும் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காருங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல ஜப்தீஷ் சிங் அண்ட் ஹர்மிட் சிங் வந்து இருக்காரு.
ஸோ மோஸ்ட்லி ஹர்மிட் சிங் அண்ட் டேவிட் மில்லருக்கு ஒரு பேட்டில் இருக்க சைக்கிள் ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த ட்ரெஸ்டன் ஸ்டப்ஸை பொறுத்த வரைக்கும் நடந்த 4 மேட்ச்ல 3 மேட்ச்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. மினிமம் ஒரு 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஸோ இவர் யார்கிட்ட அதிகமாக விக்கெட் இழந்திருக்காரு பார்த்தோம்னா ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் வந்து அதிகபட்ச விக்கெட்டை வந்து இழந்திருக்காருங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல யாரும் இல்லை, அலிகான் அண்ட் ஷால்க்விக் வந்து நாங்கள் வந்து பிக் பண்ணிருக்கோம். மோஸ்ட்லி அலிகான் அண்ட் ட்ரெஸ்டன் ஷப் ஆர் ஷால்க்விக் ஆர் ட்ரெஸ்டன் ஷப்க்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த மோனங் பட்டேலை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச், அதாவது மொத்தமே ஒரு 2 மேட்ச் தான் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அது 2 மேட்சும் செகண்ட் இன்னிங்ஸ் தான் பேட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக ஒரு 20+ ரன்னுங்கிறது வந்து ஆவரேஜாக வந்து மேட்சுக்கு வச்சிருக்காரு. ஸோ இவர் யார்கிட்ட அதிகபட்ச விக்கெட் இழந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் பவர்ட்டும் ரைட் ஆஃப் மீடியம் பவர்ட்டும் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காருங்க. அந்த பர்டிகுலர் ஆப்ஷனில் ஜானஸ் அண்ட் பிராட்மேன் இவங்க 2 பேரும் வந்து இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிராட்மேன் அண்டு மோனங் பட்டேலுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த ஸ்டீவன் டைலரை பொறுத்த வரைக்கும் அண்ட் 2 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 25+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. மற்ற மேட்ச்ல ஒரு 7 வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து இவர்கிட்ட நம்ம ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ட்டும் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்ட்டும் வந்து அதிகமாக வந்து விக்கெட்டை இழந்திருக்காரு. அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல நூட்ரெஜ், ஜான்சன் அண்ட் ரபாடா இவங்க 3 பேரும் வந்து இருக்காங்க. இதில் மோஸ்ட்லி ரபாடா அண்ட் ஸ்டீவன் டைலர் அண்ட் ஜான்சன் அண்ட் ஸ்டீவன் டைலருக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த கோஸை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சை பிளே பண்ணியிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்லுமே ஒரு 35+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ரொம்பவே சூப்பரான பேட்டிங்ஸ்கள் வந்து இவருக்கு வந்து இருக்கு. ஸோ மஸ்ட் இவரெல்லாம் ஒரு டிஃபரன்ஸ் பிகானிக் கேப்டன்ஸ்கள் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது யார்கிட்ட அதிகமாக விக்கெட் இழந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்ட்டும் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ட்டும் இவர் வந்து அதிகமாக விக்கெட் வந்து இழந்திருக்காரு. அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல நூட்ரெஜ், ஜான்சன் அண்ட் ரபாடா இவங்க 3 பேரும் வந்து இருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஆண்ட்ரல் நூட்ரெஜ் அண்ட் கோஸ் அண்ட் ரபாடா கோஸ்க்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் இவர்கிட்ட இருந்து நம்ம சாட ஒரு 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அதே மோனங் பட்டேல் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு 15+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா ஆரன் ஜான்ஸை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட 3 மேட்ச்ல 2 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 35+ ரன்னுங்கிறத அடிச்சிருக்காரு. ரொம்பவே சூப்பரான செகண்டா பேட்டிங் ஆட வந்து இருக்கு. ஸோ இவர் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து ஒரு 25 ஒரு 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். இவர் அதிகமாக யார்கிட்ட விக்கெட் இழந்திருக்காருன்னு பார்த்தோம்னா ரைட் ஆம் ஆஃப் பிரேக் பவுலர்ட்டும் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்ட்டும் வந்து அதிகபட்ச விக்கெட் வந்து இழந்திருக்காருங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல வந்து பிராட்மேன் அண்ட் ஆடம் மார்க்கம் இவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆடம் மார்க்கம் அண்ட் பிராட்மேனா இருக்கு. ஜான்ஸுக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. அதான் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட 2 மேட்ச்ல விளையாண்டுருக்காரு. மொத்தம் 4 மேட்ச்ல 2 மேட்ச் தான் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அந்த 2 மேட்ச்லயுமே ஒரு 20+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. இவர் யார்கிட்ட அதிகமாக விக்கெட் இழந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்கிட்ட அதிகபட்ச விக்கெட் வந்து இழந்திருக்காரு. அதில் ஜானஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல வந்து இருக்காருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர் ஏர்ல விக்கெட் வந்து பேட்டிங் ஆர்டர் வருவார மேட்ச்ல நீங்க டீம் கிரியேட் பண்ணீங்கன்னா இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி ஜான்சன் நிதிஷ்குமாருக்கும் ஒரு பேட்டிங் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். இப்போ அடுத்து ஆண்டர்சனை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 2 மேட்ச் தான் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அந்த 2 மேட்ச்லும் கொஞ்சம் லாஸ்ட் ரவுண்ட்ல வரதுனால மினிமம் இவர்கிட்ட இருந்து பெரிய ஸ்கோர் வந்து எதிர்பார்க்க முடியல. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர் டாப் ஆர்டர்ல கொஞ்சம் 7 விக்கெட் இழந்துருச்சு, இவர் வந்து பேட்டிங் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு டீம் வந்து ஒரு 5 டீம்ல ஒரு 2 டீம் வந்து மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்கில் இருக்கு, பவுலிங் ஆப்ஷனும் இருக்கு, பேட்டிங் ஆர்டர்ல இருக்கனால மஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இவர் யார்கிட்ட அதிகபட்ச விக்கெட் வந்திருக்காருன்னு பார்த்தோம்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட வேணா ஒரு மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து விட்டுருக்காரு. ஸோ அந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஆண்ட்ரல் நூட்ரெஜ், ரபாடா இவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ இதுல ரபாடா அண்ட் ஆண்டர்சனுக்கு வந்து ஒரு பேட்டிங் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் டாப் ஆர்டர்ல விக்கெட் விழுந்து இவர் வந்து பேட்டிங் பண்ணுவாரு அப்படின்னா இவர்கிட்ட இருந்து நம்ம சார்ந்த ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா பெனுல மொத்தம் எத்தனை விக்கெட் பர்டிகுலர் பெனுல ஃபாஸ்ட் பவுலர் எத்தனை விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் எத்தனை விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இல்லை மோஸ்ட்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 22 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 16 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. பர்டிகுலர் ஒரு 4 மேட்ச் தான் இருந்திருக்கு. இந்த 4 மேட்ச்லும் சேர்த்து ஃபாஸ்ட் பவுலர் 22 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து 16 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. டோட்டலாக இந்த பர்டிகுலர் பெனுல 38 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க 2 பவுலர்ஸும் சேர்த்து. ஸோ
ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2 பவுலர்ஸுக்குமே விக்கெட்டிங் டேபிங் ஆப்ஷன் வந்து நிறையவே வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நீங்க சுமாலிக்கில் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஆடம் மார்க்ரம், குயின்டன் டிகாக், மோனங் பட்டேல் அண்ட் கேட் கோஸ் இவங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சேஃபான ஆப்ஷனாக வந்து இருக்கும். அது ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன் பட்சத்தில் ஆண்ட்ரி கிளாசன், டேவிட் மில்லர், ஆண்டர்சன், ஸ்டீவன் டெய்லர், அலிகான், ஜானஸ் அண்ட் நெட்வாக்கர் இவங்களுக்கு வந்து பிக் பண்ணி பாருங்க. ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து இருக்கும். இல்லை பேட்டிங் ஆடுறதுக்கு பவுலிங் ஆப்ஷன்ல ரிஸ்கா யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பவுலிங் ஆப்ஷன்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது ரபாடா, ஆண்ட்ரன் நூட்ரிச் அண்ட் சாம்சை இவங்களை கூட ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. அது யூஎஸ்ஏல பார்த்தோம்னா ஷால்க்விட் அண்ட் ஹார்மிட் சிங் ஒரு ரிஸ்கா ட்ரை பண்றேன் பவுலர்ஸ் சூஸ் பண்ணி ஒரு பவுலிங் டீமா போறேன்னா இவங்க வந்து ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ணி ஒரு கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி எதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.